ஹலோ வீடியோஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொரியன் இன்கிரீடியன்ட்டையும் தமிழ்நாட்டோட இன்கிரீடியன்ட்டையும் சேர்த்து ஒரு பேக் தான் வந்து பார்க்க போறோம். இந்த பேக் வந்து ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்குதுங்க. உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைடன் பண்ணியும் கொடுக்குது. அண்ட் உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டேன் எல்லாத்தையுமே டக்குன்னு ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைடன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப அந்த பேக்கை வந்து ரெடி பண்ணிடலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து நம்ம பொரியல் இன்கிரீடியன்டான சியா சீட்ஸை வந்து நான் போட்டுக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அது கூட கொஞ்சமா தண்ணி வந்து ஆட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அதை கொஞ்சம் ஊற விட்டுருங்க. அப்பதான் அந்த சியா சீட்ஸ் வந்து நல்லா வந்து ஊறி ஒரு ஜெல்லி டைப்புக்கு வந்து வரும். வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த சியா சீட்ஸ் கூட வந்து நம்ம தமிழ்நாட்டு இன்கிரீடியன்டான கிராம் ஃபிளார் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டோட இன்கிரீடியண்ட்டை வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இது கூட வந்து காஃபி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. காஃபி பவுடர் வந்து நீங்க எந்த பிராண்டுங்கனாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட வந்து இன்னும் ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டர்மரிக் தான். அதுவும் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேக் டைப்புக்கு வந்து வரும். அந்த பேக் டைப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து உங்க ஃபேஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இந்த பேக்கோட பெனிஃபிட் என்னென்ன அப்படிங்கறதையும் வந்து இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கு. மறக்காம இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இந்த பேக்கை நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப பொறுமையாவே அப்ளை பண்ணணும். ஏன்னா இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே என்னை படுத்தி எடுத்துருச்சு. ஏன்னா இந்த பேக் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல உங்க ஃபேஸ்ல வந்து நிக்காது. கொஞ்சம் வலிஞ்சு கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் சொல்றேன், இந்த பேக்கை நீங்க வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும். அதே மாதிரி நீங்க கீழே வந்து நீங்க நின்று எந்த இடத்துல நின்று இந்த பேக்கை வந்து அப்ளை பண்றீங்களோ அந்த இடத்துக்கு கீழே வந்து ஏதாவது மேட் இந்த மாதிரி வந்து நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பேக் வந்து உங்களுக்கு கீழே வந்து விழுந்துட்டு இருக்கும். இந்த சியா சீட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்க ஃபேஸ்ல வந்து நிற்காதுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப பொறுமையா ஒரு இடத்துல உட்கார்ந்து கீழே வந்து மேட் ஏதாவது விரிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக்கை வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும், செட் ஆகும். இப்ப இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்க்குலாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இங்க கஷ்டப்பட்டுதாங்க நான் அந்த பேக் வந்து அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒரு சைடு நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா இன்னொரு சைடு வந்து அதுவாவே வலிஞ்சு கீழே விழுந்துட்டு கொஞ்சம் பொறுமையா எடுத்துதான் நானுமே அப்ளை பண்ணேன். இந்த பேக்கர் எனக்கு அப்ளை பண்றதுக்கு 1/4 மணி நேரம் வந்து ஆயிடுச்சு செட் பண்ணி வைக்கிறதுக்கு. ஓகே, இந்த பேக்கை வந்து நீங்க ஃபேஸ்க்குலாம் நல்லா ஈவனா அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் நீங்க வந்து ஃபேஸ்ல வச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறமா உங்க ஃபேஸை வந்து நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்ப நான் பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்க்குலாம் நல்லா அப்ளை பண்ணிட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணி வந்து காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த பேக்கோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சியா சீட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்ல வந்து டேனோ இல்ல பிக்மெண்டேஷனோ இல்ல நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வந்து இந்த சியா சீட்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்க ஸ்கின்லயுமே வந்து ஒரு க்ளோயிங் எஃபெக்டை கொண்டு வர்றதுக்கு இந்த சியா சீட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து கிராம் ஃபிளார் வந்து ஆட் பண்ணிருக்கோம். கிராம் ஃபிளார் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்துல நம்ம பாடியில வந்து டேன் இந்த மாதிரி என்ன இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிருக்கும். காஃபி பவுடரை பத்தி சொல்லவே தேவையில்ல. நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கும் இந்த காஃபி பவுடர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து மஞ்சள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சளுமே வந்து கிருமி நாசினி. நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைடலும் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்ல ஏதாவது இச்சிங் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதையும் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைடன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மஞ்சளும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பேக் அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ் வந்து ஆச்சு. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த பேக்கை நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணாலும்
இந்த ரிசல்ட்ட நம்ம வந்து பார்க்கும்போது, அந்த கஷ்டம்லாம் வந்து ரொம்பவே ஒர்த்துன்னு தான் தோணும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து இந்த பேக் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்கும். நான் இதுல ஆட் பண்ணியிருக்க சியா சீட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி குடுத்து, நம்ம ஸ்கின்ன நல்லா க்ளோயிங் பண்ணி குடுக்குறதுக்கு இந்த சியா சீட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப என்னோட ஃபேஸ வந்து நல்லா நான் வாஷ் பண்ணிட்டே பாருங்க. நான் பேக் அப்ளை பண்ணும்போது இருந்த என்னோட ஃபேஸுக்கும் இப்ப இருக்கிற என்னோட ஃபேஸுக்கும் வந்து நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஏன்னா நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா டக்குனு பிரைட்டன் பண்ணியும் குடுக்கும். நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கும் வந்து இந்த சியா சீட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப என்னோட ஃபேஸ வந்து நல்லா நான் வாஷ் பண்ணிட்டே பாருங்க. இப்பதான் நம்ம சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். இதுக்காக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க அடுத்த வீடியோக்குள்ள போலாம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ஃபேஸ்ல வந்து நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இந்த பேக் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து குடுக்குதுங்க. கண்டிப்பா இந்த பேக்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எங்கேயாவது ஃபங்ஷனுக்கு போறீங்க, இல்லைன்னா டக்குனு நம்ம வந்து வெளிய போகணும். ஆனா எனக்கு ஃபேஸ் வந்து ரொம்பவே டல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த பேக்க வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு நீங்க வெளில போனீங்க அப்படின்னா, உங்க ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாவும், ஒரு லுக்காவும் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பேக் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து குடுக்குது. கண்டிப்பா இந்த பேக்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.